நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அகில இந்திய நேதாஜி முன்னேற்ற இளைஞர் படையின் நிறுவனர் மற்றும் தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இப்போ இன்றைக்கு தேவர் ஐயா அவர்களுடைய ஜெயந்தி வெகு விமர்சையாக எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைய நாள் கொண்டாடப்படுது. ஏன் அப்படின்னா தேர்தல் நெருங்கும் சமயத்துல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவர் குரு பூஜைன்றது இந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் நாங்கள் கொண்டாடுறது கிடையாது. எங்களுடைய தொண்டு தொட்டு நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய வழிபாடாக நாங்கள் பசும்பொன் சித்தருடைய குரு பூஜையை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அக்டோபர் 27 எங்களுடைய மாமன்னர் மருது சகோதரர்களுடைய குரு பூஜையை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கும் தேர்தலுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கு ஐயா தேவர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு 3 கோடி அளவில் நாங்கள் மண்டபம் கட்டித்தரோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி என்பது அவங்களுக்கு எப்போவுமே கை வந்த கலை. அதனால் இன்றைக்கி 300 கோடின்றது 3000 கோடியில் கூட கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. பொதுவாக திமுகவோட அஜெண்டா அந்தந்த நேரத்துக்கு அரசியல் காரணத்துக்காக அவங்களால என்னென்ன பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ அந்தந்த நேரத்தில் தெரியப்படுத்துவாங்க. இதை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இவங்களுடைய பேச்சு எங்களுக்கு அது ஒரு எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தான் இந்த மாதிரியான வாக்குறுதி. ஆமாம், தேர்தல் நேரத்தில் இப்போ முக்குளத்தோட ஓட்டு வேணும், ஓட்டு வங்கி வேணும்னா அப்போது முக்குளத்தோருக்கு என்ன தேவை? அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு நான் மணிமட்டம் கட்டுறேன், அதை கட்டுறேன்றாங்க. ஏன் நீங்கள் ஆட்சிக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது? 4.5 வருஷம் ஆகுது. அப்போ இது வரைக்கும் உங்களால் எதுவும் செய்ய தெரியலையா? இன்றைக்கி இது என்ன புதுசாக்குற உங்களுக்கு? அப்போ உங்களோட கணக்கு உங்களுடைய மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தோரோட வாக்கை வாங்கணும். அப்போது அதை அந்த மக்களை ஏமாற்றணும். ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் ஏமாற்றிட்டு இருக்காரு மதிப்புக்குரிய திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு இருக்க நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதனால் அவருடைய பேச்சு எங்களுக்கு எப்பொழுதுமே நம்பிக்கையற்றது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு அப்போ திமுக அரசின் மீது எந்த ஒரு நம்பிக்கை? திமுக அரசின் மீது முக்குளத்தோருக்கு மட்டும் கிடையாது, தமிழ் சமூகம் எந்த சமுதாயத்துக்குமே நம்பிக்கை கிடையாது. இதுதான் நாங்கள் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வரோம். ஏன்னா அவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் தொடர்ச்சியாக புது வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அப்பப்போ புது ஸ்கீம் அறிவிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாக்குறுதி பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அது இன்ன வரைக்குமே முழுமையாக எதையுமே நிறைவேற்றலைன்றது குறிப்பிடத்தக்கது. அப்படி அவங்க எதையாவது ஒரு சதவீதம் எங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கிடுறோம். இப்போ இந்த பூஜையின் போது கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களால ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு அது சமாதானமாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான பூஜையில் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அது இப்போது அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் சலசலப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம காவல்துறை தான் சொல்ல முடியும். காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முதலமைச்சர் சரியாக வழி நடத்துறது கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்களோட குரு பூஜைக்குன்னும் போது பொதுவாக முக்குளத்தூரோட குரு பூஜை நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அதில் பல்வேறு அடக்குமுறையான ஒரு கட்டமைப்பை காவல்துறையில் கட்டவிழ்த்து விடுறாங்க. நீ வாகனத்தில் வரக்கூடாது, சொந்த வண்டியில் தான் வரணும், அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய ரூல்ஸை போடுறாங்க. மக்களை ஏன்னா நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை மாநாடோ அந்த மாதிரிலாம் நடத்தலை. எங்களுடைய முன்னோரை வழிபடுறதுக்காக நாங்கள் அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எங்களுடைய சித்தர், அவரை நாங்கள் வழிபடுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அப்போது இங்கே யாரும் பிரச்சனை பண்ணுறதுக்கு இல்லை மாற்று சமூகத்துக்கு இடையூறு தரும் வகையிலோ இல்லை அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வகையிலையோ நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்போது எங்களை நீங்கள் நார்மலாக விட்டிங்கனாவே நாங்கள் போயிட்டு நல்லபடியாக எங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். அதில் தேவையில்லாமல் நீங்கள் இந்த நெருக்கடி கொடுக்கறது அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் இந்த பூஜையை பயன்படுத்தி நிறைய அடக்குமுறைகள் நடக்குவதாகவும் சொல்லப்படுது இல்லை? எந்த இடத்துல அடக்குமுறை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
எதை வச்சு சொல்கிறீங்க? அடக்குமுறை என்பது ஒன்றுமே கிடையாது. காவல்துறை சரியாக வந்து கட்டமைப்பு பண்ணாங்கன்னா எல்லா பொதுமக்களும் சமூக தலைவர்களும் கரெக்டாக போயிட்டு அவங்கவுங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு சமூக அந்த தலைவரை வணங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ற பேரில் நிறையா இடையூறுகள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போது காலையிலேருந்து முளைப்பாரி எடுக்கிறாங்க, பால் கூட எடுக்கிறாங்க பெண்கள் தாய்மார்கள். அவங்க கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தூக்கிட்டு வராங்க தலையில். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வெயிலில் சுமந்து கொண்டு வராங்க, கை குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு வழங்கணும், அதுவும் கிடையாது. இன்னமும் ரோட்டில் இப்போ இந்த குரு பூஜை இங்கே நம்ம நந்தனத்தில் எடுத்துக்கிடுங்க, சைதாப்பேட்டிலேருந்து பெண்கள் வந்து அங்கேருந்து சாரையாக நடந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு வழங்க முடியல. அடிப்படை வசதி இந்த அரசாங்கத்தால் ஒரு தண்ணீர் வசதியோ இல்லை பெண்களுக்கு வந்து ஒரு கழிப்பிடமோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல போது அப்போ அசம்பாவிதம் நடக்காததுக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு யாருக்கு பொறுப்பு? ஒரு பக்கம் காவல்துறை, இன்னொரு சைடு காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வரை தான் நம்ம குறை சொல்ல முடியும். தமிழக அரசு உங்களுடைய சமூகத்தினருக்கு என்ன பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே நிறைய அதிருப்திகள் தான் வந்து தெரிவிச்சிருந்தீங்க, அதனால கேட்குறேன். இல்லை மேடம், இப்போது முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன அந்த சமூகத்தோட வளர்ச்சிக்கு என்ன பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று இருந்தால் ஒரு அறிக்கையோ தகவலோ இருந்தால் தரவு இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நாங்கள் ஏற்றுக்கிடுறோம். அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க முக்குளத்தோரை வந்து அடக்கி அவங்களுடைய வாக்குக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. தென் மாவட்டங்களை குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி முக்குளத்தூர் ஒரு சமுதாயம் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் நிலவிட்டு இருக்கு. இது எல்லா சமுதாய மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த வகையில் இருக்கும்போது எங்களோட அடிப்படை தேவை என்ன? நாங்கள் கடந்த 40 வருஷமாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அரசும் அதை வந்து காது கொடுத்து கேட்கல. இதே ஆளுகின்ற திமுக அரசாங்கம் அதை பற்றி இன்ன வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அப்போது இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் வந்து அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு. கொடுத்து நாங்கள் மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்ற கோரிக்கை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கும் நான் மத்திய அரசுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன், கோரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது எங்களுக்கு தேவையை யார் பூர்த்தி செய்கிறாங்களோ, எங்களுடைய குறைகளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் முக்குளத்தூர் சமுதாயம் வாக்கு அளிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்கிறோம். இப்போ தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதிமுகவும் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வந்து உங்களுக்கு அளிக்கிறாங்க. அப்போ அவங்களும் தேர்தல் லாபத்துக்காக தான் இதை சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற வாக்குறுதி அவங்க நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குறாங்க. திமுக மாதிரி வெறையும் இந்த எலி மருந்து சீட்டில் எழுதிக்கிட்டு ஒவ்வொரு வசனம் பக்கமாக எழுதிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து பொய்யான அறிக்கையோ அந்த மாதிரி ஒரு தவறுதலான விஷயங்களை வந்து திமுக மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கே தவிர அண்ணா திமுக கொடுக்கல என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஊடக வாயிலாக தெளிவுபடுத்திக்கிறோம். இப்போ அண்மையில் கூட தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சாலைகளில் தெருக்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்லாம் நீக்கிறோம் அப்படின்னு ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊர்கள் உள்ளாட்சி தெருக்களில் இருக்கக்கூடிய சாதிய பெயர்களை நீக்கணும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அது முற்றிலும் முழுமை அடையுமா என்பதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எடுக்க முடியாது. எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்டாண்டு காலமாக வந்து பெயர் வந்து இந்த சாதிய பேரில் தான், இந்த சமூகத்தை சார்ந்த பெயரில் தான் வந்து தெருக்களும். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சொல்லலாம். இன்றைக்கி தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையும் இது பரவலாக இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இதை இவங்க நீக்கிடுவாங்கன்றது எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்க முடியும்? இப்போது ஜிடி நாயுடு பாலம்னு வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். அதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு குறிப்பிட்ட நாயுடுன்று அந்த சமூகத்துக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க? அதே கொங்கு மண்டலத்தில் கொங்கு குணாளன் நாடார் அவர் இருந்தார், ஒரு விடுதலை போராட்ட தியாகி, அவரோட பெயரை சூட்டிருக்கலாம். அப்படி இல்லையா கொங்கு மண்டலத்தோட தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய பெயர் வச்சுருக்கலாம். குறிப்பாக நீங்கள் முழுக்க திராவிட மாடல் ஆட்சி தெலுங்கர்களுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும்தான் இதன் மூலிமா நம்ம தெரிவிக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துலையும் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக திமுக அரசாங்கம் வேலை செய்யுதுன்னு நினச்சிங்கன்னா கடுகளவும் கிடையாது. தமிழ் மக்களை அழிக்கணும், முழுக்க சாதிய முதல்ல ஏற்படுத்தணும், மத பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ சாதி பேரை நீக்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. முற்போக்காளர்களும் இதை ஆதரிக்க தான் செய்கிறாங்க. அதை நீங்கள் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி? அப்போ நீங்கள் சாதி பேரை நீக்கணும்னா நீங்கள் முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தமிழகத்தில். நீங்கள் இப்போது பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்போது ஏன் தமிழகத்தில் நீங்கள் அதை வந்து நடத்த மாட்டீங்க? நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டிங்கன்னா தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான நலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அப்போது யாருக்குமே எந்த ஒரு பிரிவினவாதமோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போது நீங்கள் அதை எடுக்காமல் நீங்கள் சும்மா பேருக்குனாலும் நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் சாதிய பெயர்களை நீக்கிறோம் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு மக்கள்கிட்ட அந்த பிரிவினவாதத்தை மட்டும் தான் தூண்டிக்கிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு காலமும் இவர்கள் சொன்ன மாதிரி இந்த தெருக்களிலோ இல்லை ஊர்களிலோ இருக்கக்கூடிய சாதிய பெயர்களை நீக்குவது என்பது சாத்தியம் கிடையாது. இப்போ நம்ம பேசுகிற அளவில் வந்து சாதி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேயுமே சாதி இருக்குது. அதேமாதிரி சாலைகள் தெருக்கள்லையும் இருக்குது. முதல்ல அதை வந்து நீக்கினா தானே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விஷயமா. முதல்ல நீங்கள் இப்போது சாலையில் இருக்கக்கூடிய சாதி பெயரோ இல்லை தெருக்களில் இருக்கக்கூடிய சாதிய பெயரோ நீக்கணும்லாம் எல்லாம் மாறிடாது. அடிப்படை வந்து நீங்கள் பள்ளியில் என்ன பண்ணுறீங்க? ஒரு குழந்தைய நம்ம கொண்டு போயிட்டு பள்ளியில் சேர்க்குறோன்னா அங்கே முதல் காலத்தில் என்ன கேட்குறான்? இது நீங்கள் என்ன சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அதை ஆரம்பத்தில் அந்த இடத்துல கட் பண்ணுங்கள். பள்ளி சான்றிதழில் வந்து சாதியை என்ற ஒரு காலத்தை எடுத்துடுங்க, அதுலேருந்து கொண்டு வாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சும்மா இந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் ஒரேடியாக நான் சாலையில் எடுக்கிறேன் ஊர்களில் இருக்க சாதி பெயரை எடுக்கிறேன் அப்படின்றீங்க. அது வேற இல்லையா? அது இடஒதுக்கீடு சார்ந்ததாக தானே இருக்குது. இடஒதுக்கீடு எல்லாம் இப்போது இடஒதுக்கீடுன்றது என்ன மேடம்? அனைத்து சமூக மக்களுக்கும் வந்து சரிபாதியாக எல்லாமே இருக்கணும், எல்லா நலன்களும் கிடைக்கணுன்றது தான் இடஒதுக்கீடு. நீங்கள் ஒரு சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் பண்ணுறீங்க. அது ஒரு சார்ந்த விஷயம்னா இப்போது தாழ்த்தப்பட்ட சமூகம் நிறையா இருக்குது. அந்த சமூகத்துக்கான பணியை செய்கிறீங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நீங்கள் செய்கிறது முழுக்க தெலுங்கர்களுக்காக மட்டும்தான் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான வேலையை மட்டும்தான் திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திமுக அரசு நீங்கள் தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு வந்து தெலுங்கர்கள் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர்கள், அவருடைய விலாசங்கள், அவர்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். எவ்வளோ தெலுங்கர்கள் உள்ளே இருக்காங்கன்னு பாருங்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி தமிழகத்தில் முக்கியமாக 3 பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3 பொறுப்புகள் அதை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தெலுங்கர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று முதலமைச்சர், இன்னொன்று பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர், இன்னொருத்தர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க கனிமொழி. அப்போது இவங்க எல்லாம் யார்? இவங்க தமிழர்களா? தமிழர்களே கிடையாது, இவங்க தெலுங்கர்கள் தான். அப்போ அவங்களுடைய சிந்தனை வந்து தன் இனத்துக்காக மட்டும்தான் செயல்படும் என்பது தான் இதான் உண்மை. இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் இடஒதுக்கீடு வந்து திமுக அரசு செய்யலை அப்படின்னு வந்து உங்கள் வாதத்தை வச்சுருந்தீங்க. ஏன் வந்து திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முன்வர மாட்டேங்குது? அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம் அப்படின்னா சில சாதிக்குள்ளே வந்து முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா இந்த சமூகம் வந்து இத்தனை விழுக்காடு இருக்காங்க மக்கள், அப்போது அவங்க வந்து எதில் பின்தங்கி இருக்காங்க? வேலைவாய்ப்பு மற்றும் அந்த படிப்பு சம்மந்தப்படுறது, கல்வியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்தந்த மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அதை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை. இதை இவங்க பண்ண மாட்டாங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுட்டோம்னா இத்தனை விழுக்காடு இந்த சதவீத மக்கள் இருக்காங்க, அப்போது இவங்களுக்கு நம்ம இந்த நலத்திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியாது. இவங்களோட பொய்யான அறிக்கை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்க முடியும். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எந்த சமூகத்துக்குமே இன்னைக்கு வரைக்குமே சரிவர ஒரு பாதுகாப்போ ஒரு அந்த சமூகத்துக்கான முன்னேற்றத்துக்கான வழியோ திமுக அரசாங்கம் கொடுத்தது கிடையாது, செய்யவும் மாட்டாங்க. இல்லை, ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுக்க முன் வரலன்னா, எடுக்க முன் வந்துட்டாங்கன்னா இவங்களால தமிழகத்தில் ஆட்சி பண்ண முடியாது, மக்கள் விழிப்புணர்வு ஆகிடுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க அப்புறம் அந்த ஏமாற்ற முடியாது. அப்போது ஒவ்வொரு சமூக மக்களும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு இந்த உரிமை இருக்குது, நாங்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ எங்களுடைய சமூகம் இப்படி பின்தங்கி இருக்கிறது, அப்போ அதுக்கான வாழ்வியல் வழிமுறை நீங்கள் கொடுங்க அப்படின்னு யாரை கேட்போம்? நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்க முதல்வரை தான் நம்ம கேட்போம். அப்போ அதுக்கு இவங்களால என்ன பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு நாடகத்துக்காக ஒரு மாயை உருவாக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னுவாங்க. அவங்க எப்போவுமே வந்து இந்த பூச்சாண்டி காட்டுற விஷயம் நிறையா பண்ணுவாங்க திமுகவில். அது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவாங்க. என்ன சொல்ல போனோம்னா
முதல்வர் வந்து இப்போது இந்த மலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சதுன்னு பார்த்தோம், நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். அந்த விவசாயிகளை போய் நேரடியாக பார்க்குறதுக்கு முதல்வருக்கு நேரம் கிடையாது. அதே மாதிரி இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் செத்து ஒரு 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு நேரடியாக தமிழக முதல்வர்லேருந்து துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. இதே பக்கத்தில் இங்கே எண்ணூரில் 9 பேர் இறந்தாங்க இந்த மின் உற்பத்தி இதில் எண்ணூர் பக்கத்தில். அதை ஏன் போய் பார்க்கல? அதே மாதிரி இந்த கடலூரில் வேப்பூர்ன்ற ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும் போது மின்னல் இடி தாக்கி ஒரு 5 சகோதரிகள் இறந்தாங்க. அதுக்கு ஏன் முதல்வர் போய் பார்க்கல? இல்லை கள்ளச்சாராய மரணத்துக்கு போய் பார்த்துருக்காரு. இது மாதிரி மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு எதுக்கும் போக மாட்டாங்க திமுக. அவங்களுக்கு தேவை என்ன அரசியல் லாபம் பார்க்கலாம், இதை வச்சு அரசியல் என்ன பண்ணலாம் அப்படின்றதுல மட்டும்தான் நிலைப்பாடாக இருப்பாங்க. இப்போ முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அமைப்பிலிருந்து திமுக அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறீங்க? முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிரதிநிதியாக வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா எங்களுடைய பிரதிநிதி சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னா எங்களுடைய மக்களுக்கான தேவைகளை கோரிக்கை மூலம் கொடுத்து அதனால் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தென் மாவட்டங்களில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பெரும்பான்மையாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் வந்து எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்கி சிலம்பம், கராத்தே, இந்த சுருள் பயிற்சி, வால் பயிற்சி, இதெல்லாம் தமிழர்களோட மரபு கலை, தற்காப்பு கலை இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கான முன்னேற்பாடுகளை நம்ம கொண்டு வந்தோம்னாவே இன்றைக்கி எல்லாம் அந்த போதை கலாச்சாரத்தில் தான் தமிழ்நாடு நாசமாக போயிட்டுருக்கு. அது 24 மணி நேரம் டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு இருக்காங்க, அது வேற. இருந்தாலும் முக்குளத்தோருடைய கோரிக்கை யார் ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை நாங்கள் கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முக்குளத்தோருக்காக முழுமையாக நிற்கிறாரு. முக்குளத்தோருக்காக மட்டும் நிற்கலை, அனைத்து தமிழ் சமூகத்துக்காகவும் அண்ணன் எடப்பாடியார் வந்து நிற்கிறாரு. அந்த வகையில் அவருக்காக இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முக்குளத்தோருடைய வாக்குகள் வந்து 99 விழுக்காடு அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் நாங்கள் செலுத்துவோம். உங்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தான்? கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியாருக்கு தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.